Hey guys, welcome to day 40 of Funded Trader. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. இன்றைக்கி வந்து என்எஃப்பி, அதாவது இன்றைக்கி நியூஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ஃபார்ம் பேரோல். நான் இந்த ட்ரேடை போஸ்ட் என்எஃப்பிக்கு அப்புறம் தான் எடுத்தது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ஆல் டைம் ஹை தாண்டி போயிட்டுருக்கு. நேற்றுமே ஒரு நல்ல பயமாக கொடுத்தது. நம்ம அதை 2.5 கேப்சர் பண்ணோம். பட் ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் எனக்கு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல. ப்ரைஸ் வந்து 10 AM ஓப்பன் ஆன பிறகும் என்ட்ரி கொடுக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் அப்பயும் பயங்கரமான பெரிய மூவ் தான் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி நல்ல மொமெண்ட் எனக்கு இல்லை. நான் இங்கே பண்ண தப்பு என்னென்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தது தான் என்னோடய தப்பு. ஸோ ப்ரைஸ் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும் போது ஐ ஜஸ்ட் ஆல்வேஸ் டு ஃபாலோ புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் இது தான். ப்ளஸ் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, என்னோடய ரிஸ்க்கு நான் டபுள் த ரிஸ்க் வச்சேன் இந்த ஒரு ட்ரேடில். ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி -2 இந்த ட்ரேடில். ஸோ நத்திங் டு வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அண்ட் டுமாரோ இஸ் அ பேங்க் ஹாலிடே. பொதுவாக நான் பேங்க் ஹாலிடே அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ டுமாரோ இஸ் அ ஹாலிடே ஃபார் மீ. அண்ட் இந்த ட்ரேடை எப்படி எடுத்துன்னு பார்ப்போம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா NQ ஆல் டைம் ஹை போய்ட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி என்எஃப்பி 6 மணிக்கு நியூஸு 8:30 கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்சாக ஒன்று புல்லிஷ் கேண்டலாக ஒன்று ஓப்பன் ஆகிருந்தது. அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 8:30, அதாவது நியூஸ் கேண்டில் ஸ்வீப் பண்ணி இன்வெர்ஷன் கொடுத்துருந்தது. சரியே நீ அங்கேயே ஏன் என்டர் ஆகலான்னு கேட்கலாம் நீங்கள். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 1 hour ஹை, அதாவது ERL விச் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு இம்பேலன்ஸாக இருக்கிற 1 hour FEG, அதாவது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை ஃபில் பண்ணிவிட்டு போகும். அப்படி தான் என்னோடய ஆன்டிசிபேஷன் இருந்தது. அண்ட் ப்ரைஸுமே 9:30 ஓப்பன் ஆன பிறகு அடுத்த கேண்டிலே 1 hour ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஐ எய்தர் வெயிட் ஃபார் ஸ்டாப் அண்ட் டு ஹேப்பன் வித் த கிரியேஷன் ஆஃப் 9:30 ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஃபேர் வேல்யூ கேப். ப்ரைஸுமே 9:30 ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ நான் அங்கேயே என்டர் ஆக வேண்டியிருந்தது. அண்ட் இந்த ட்ரேடில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் 5 minute FEG தான். நம்ம 1 minute இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் 5 minute இட்ஸ் காட் ரிஜெக்டிங். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே தான் போகுதுன்னு ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தது எனக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு அந்த அன்ஃபில்டு கேப்ஸ் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. விச் மீன்ஸ் 15 minute FEG ஆர் 30 minute FEG ஆர் 1 hour FEG, எனிதிங் எல்ஸ். அட்லீஸ்ட் ப்ரைஸ் அந்த அன்ஃபில்டு கேப்பில் ஒரு டிப்பாவது கொடுத்துருப்பாருக்கலாம். பட் ஆனால் எனக்கு எந்த மூவுமே கொடுக்கல. ஸோ ஐ காட் ஸ்டாப்ட் அவுட். அண்ட் இன்றைக்கி நான் மொத்தமாகவே 2 தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து ஐ டிடன்ட் ஃபாலோ த ட்ரெண்ட். அண்ட் அனதர் ஒன் இஸ் மெயின் திங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி நானே என்னோடய ரூல்ஸை மாற்றிக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். தப்பு பண்ண தானே கற்றுக்க முடியும். இட்ஸ் ஓகே. அண்ட் -2%ன்றது பிரச்சனை கிடையாது. கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் வச்சுக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ணுங்கள். டோன்ட் ஹெசிடேட். இஃப் யூர் மாடல் அக்யூ மீன்ஸ் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். மேனேஜிங் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்.